இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அணியின் அன்பு பக்தர்களே, 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் சிறிய மூட்டையை தலையிலே சுமத்தி மலை மேலே ஏறிக்கொண்டிருந்தார். அவரால் சிறிது தூரம் சென்றவுடனே தொடர்ந்து நடக்க முடியவில்லை. ஒரு இடத்துல அந்த மூட்டையை அந்த கல்லை இறக்கி வைத்துவிட்டு உட்கார்ந்து அவர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக 10 வயது சிறுமி தன்னுடைய முதுகிலே தன்னுடைய தம்பியை சுமந்து கொண்டு வேகமாக அந்த மலையிலே சென்று கொண்டிருந்தாள். இந்த பெரியவர் அதனை பார்த்து அந்த சிறுமியை கூப்பிட்டு கேட்டார், என்னம்மா, எனக்கு இந்த சிறிய மூட்டையை என்னால் தூக்கிட்டு போக முடியல, நீ எப்படி இந்த பையனை உடைய முதுகிலே வைத்து கொண்டு வேகமாக போகின்றாயே, அது எப்படி என்று கேட்டபொழுது அந்த சிறுமி சொன்னாள், இவர் என் தம்பி என்று சொன்னாள். அது மட்டுமல்ல, என் தம்பியின் மீது நான் அளவில்லாத அன்பும் பாசமும் வைத்திருப்பதனால அவருடைய சுமை எனக்கு சுமையாக தெரியவில்லை, அவருடைய சுமை சுகமாக தெரிகின்றது என்று அந்த சிறுமி சொன்னாள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்பு பக்தர்களே, அன்பு உள்ள இடத்தில் மலை சுமையும் மாலை சுமையாகும். அன்பு இல்லாத இடத்தில் மாலை சுமையும் மலை சுமையாகும் என்று சொல்லுவார்கள். அன்பு உணர்வோடு நாம் எதை சுமத்தினாலும் சுமந்தாலும் அது நமக்கு சுமையாக தெரிவதில்லை, அது சுகமாக தெரியும். இன்றைய நற்செய்தியிலே இறைவன் இயேசு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். இதனுடைய பின்னணியை நான் பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் காலத்திலே பாரம்பரிய யூதருக்கு மதம் என்பது அவன் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமை. அது மட்டுமல்ல, மறைநூல் அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் மதம் மற்றும் சட்டம் என்ற பெயரிலே பலவிதமான சுமைகளை அந்த மக்கள் மீது சுமத்தி வந்தார்கள். மோசேசு கொடுத்த அந்த சட்டத்தை, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களை துன்புறுத்தி வந்தார்கள், அடக்கி ஆண்டார்கள், அடிமைப்படுத்தி வாழ்ந்தார்கள். இதனைத்தான் மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தையிலே இயேசு கூறுகின்றார் இவர்களை பற்றி. சுமத்திற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்கள் மேல் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் தங்கள் விரலால் தொட்டு அசிக்கூட முன்வர மாட்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுவதை பார்க்கின்றோம் இவர்களை பற்றி. எனவே கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கா என்று காலமெல்லாம் கஷ்டங்களையும் சுமைகளையும் சுமந்து வந்த அந்த மக்கள் மீது, எளிய மக்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டு அன்பு கொண்டு அவர்களை அழைக்கின்றார். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுடைய சுமைகளை சுமகாக மாற்றுவேன் என்று அவர்களை அழைத்தார். அன்று அவர்கள் அழைத்த அந்த ஆண்டவர் இயேசு சுமந்து சுமந்து சோர்ந்து போன நமக்கு ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். 2 வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தை நமக்கு ஒரு அருமையான ஆறுதலான ஒரு செய்தியாக, வாக்குறுதியாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நோய், மன அழுத்தம், தோல்வி, அமைதியின்மை, துன்பங்கள், இவ்வாறாக பலவிதமான சுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுமைகளை எங்கே இறக்குவது, யாரிடம் இறக்குவது என்று தெரியாமல் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இந்த மக்கள் பொருட்களை வாங்க செல்வார்கள். அதுக்கு ஒரு நீண்ட பயணமாக இருக்கும், போக்குவரத்து எந்த வசதியும் இருக்காது.
ஆக நகரத்திலே அவர்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டு சிறிய மூட்டையாக கட்டி தலையில் சுமந்து திரும்பவும் வீட்டிற்கு வருவார்கள் நடைப்பயணமாக. அப்பொழுது இவர்கள் சுமந்து செல்கின்ற அந்த மூட்டையினாலே இவர்கள் சோர்வடையக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கு ஒரு கல் இருக்கும். உயரமான கல், நீளமான அகலமான ஒரு கல் இருக்கும். ஆக இந்த மூட்டைகளை சுமந்து செல்கின்ற இந்த மக்கள் சோர்வடையக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கு அங்கே கல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக இவர்கள் என்ன செய்வார்கள்? போகும் பொழுது சோறு ஏற்படுகின்ற பொழுது அவர் சுமந்து செல்கின்ற அந்த மூட்டையை, அந்த சுமையை அந்த கல் மீது வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து திரும்பவும் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள். ஆக இதனால் அந்த கல்லுக்கு பெயர் என்ன என்றால் அது சுமை தாங்கி என்று அந்த கல் அழைக்கப்பட்டது. அதுபோல் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்முடைய சுமையில் சுமப்பவர், சுமை தாங்கியாக இருப்பவர். ஆகவே நாம் இந்த சுமைகளை இறக்குவதற்கு எங்கு செல்ல வேண்டியதில்லை, இயேசுவை சென்றால் மட்டும் போதும். எனவே நாம் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அவருடைய பாதத்திலே நாம் அந்த சுமைகளை இறக்கி வைக்கின்ற பொழுது அந்த சுமைகள் எளிதாக மாறுகின்றது. அந்த சுமைகள் சுகமாக தெரிவது, நாம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். எனவே இந்த காலகட்டத்திலே அருள் வேண்டும், அமைதி வேண்டும், மகிழ்வு வேண்டும் என்று மக்கள் மனம் அலைப்பாய்கின்றது. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படுகின்ற இந்த அவசர உலகமாக இருக்கின்றது. ஆக மனித மனங்களுக்கு முற்றிலும் இலவசமாக இளைப்பாற்றி கிடைக்கும் என்றால் யாரிடத்தில்? இயேசுவிடம் மட்டும்தான் அது கிடைக்கும். எனவே அந்த இயேசுவிடத்தில் நம்முடைய சுமைகளை அவள் மீது சுமத்துகின்ற பொழுது நாம் இளைப்பாறுகிறோம். நம்முடைய மனித இதயங்கள் பாரமான சுமைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கின்ற பொழுது இளைப்பாற்றி நமக்கு கிடைக்கின்றது. எனவேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 7வது இறைவார்த்தையிலே இப்பொழுது பேதுரு இவ்வாறு சொல்கின்றார், உங்களுடைய கவலைகளெல்லாம் அவரை விட்டு விடுங்கள் என்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஆடுக்கணின் பக்தர்களே, நம்மை அன்பு செய்யும், நம்மீது அக்கறை காட்டும், நம்ம மீது கவலை கொள்ளும் ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் நம்முடைய பாரத்தை, நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற பொழுது உலகம் தர இயலாத ஒரு ஆறுதலையும் உடல் நலத்தையும் ஆன்ம வலியும் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசல் இயேசு கூறுகின்றார், என் சுமை எளிது என்று கூறுகின்றார். அந்த என் சுமை எளிது என்று சொல்லுகின்ற அந்த சுமையானது வெறும் சுமை அல்ல, ஒரு அன்பு சுமை. நாம் யார் மீதாவது அன்பு வைத்திருந்தால் நாம் அவர்களுக்காக என்ன வேண்டுமென்னாலும் செய்வோம், செய்வதற்கு தயாராக இருப்போம். அது கடினமாக இருந்தாலும் நாம் அந்த நபர் மீது வைத்திருக்கின்ற அன்பினாலே அது நமக்கு வேதனையை கொடுக்காது. என்றால் நாம் அன்புக்குரியவர்களுக்காக செய்கின்றோம் என்ற எண்ணம் மகிழ்ச்சி கொடுக்கும். அதே போல தான் ஆண்டவர் இயேசு நம் மீது அன்பு வைத்திருப்பதனால தான் அவர் மீது அந்த சுமைகளை சுமத்துகின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு சுமையாக தெரியவில்லை, அது சுகமாக தெரிகின்றது, அது அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றது. என்றால் அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார், நம் மீது அக்கறை காட்டுகின்றார், நம் மீது பரிவு கொள்கின்றார், நம் மீது இரக்கம் காட்டுகின்றார். மனக்கனிவும் மனத்தாட்சி உள்ள ஆண்டவர் இயேசு, உங்களிடத்தில் ஏதாவது துன்பம் இருந்தால், சுமை இருந்தால் என்னிடம் வந்து இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகின்றேன், நீ எங்கே தேடி செல்ல வேண்டாம், என்னிடம் வாருங்கள் என்று சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து அன்பிற்குள்ளே யாரிடம் இந்த காலத்தில் சொல்ல முடியாது, நாம் செல்லவும் முடியாது, இறக்கி வைக்கவும் முடியாது. எல்லாம் அவர்களோட வாழ்க்கையில் அவர்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்படி காலகட்டத்தில் இயேசு நம்மை அழைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நமக்காக இருக்கின்றார், நமக்கு ஆறுதல் தருகின்றார், நம்முடைய துன்பத்தோடு உடன் இருக்கின்றார், நமக்கு இளைப்பாறுதல் தருகின்றார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நம்பிக்கையோடு அவர் ஜெபித்து நம்முடைய பாரமான சுமைகளை, துன்பங்களை அவர் பாதத்தில் இறக்கி வைத்து இதன் வழியாக அவர் தருகின்ற அந்த இளைப்பாறுதலை நாம் என்னால் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வரவேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.